நம்முடைய எல்லைகள் பெரிதாக வேண்டும் அப்படின்னு தான் நாம விரும்பி இந்த வாழ்க்கையை நாம நடத்துகிறோம். என்னுடைய எல்லைகள் பெரிதாவது என்று நான் நினைப்பது பாவமா அப்படின்னு சிலர் நாம நினைக்கலாம். நிச்சயமா கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய எல்லைகள், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினுடைய எல்லைகள் எல்லாமே பெரிதாக காணப்படணும். கை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணோம். அல்லேலூயா. காணப்படணும். அது பெரிதாக காணப்பட வேண்டும் என்று நம்ம நினைக்கிறது நல்லது. யாபேசினுடைய ஜெபத்தை நாம பார்க்கும்போது 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அருமையான ஒரு வார்த்தை. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பாருங்க, இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா? எல்லையை பெருசாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபித்த அந்த யாபேசினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா? கேட்கலையா? கேட்டார். அப்போ ஆண்டவருக்கு அது பிரியமான ஒரு ஜெபம் தான். என்னன்னா முக்கியமான காரியம் என்னன்னா, எதுக்கு உங்க எல்லைகளை பெரிதாக்கணும்? எதுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய எல்லைகளை பெரிதாக்கணும்? எதுக்கு உங்களுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எதுக்கு பெரிதாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை நீங்க பாருங்க. ஆகாயத்து பறவைகள் எல்லாம் என்ன செய்து அந்த பெரிய மரத்துல அதுங்க உட்கார்ந்து இளைப்பாறுது. எதுக்கு எல்லாம் பெருசாகணும்? தன்னுடைய சுயநல வாழ்க்கைக்காக அல்ல. நான் எவ்வளவு பெரிய பணக்காரன், எனக்கு எவ்வளவு சொத்து இருக்குது பாத்தியா, எனக்கு எவ்வளவு பாத்தியா, இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு சொல்லி மெச்சிக்கிறதுக்கு அல்ல. என்னுடைய ஆசீர்வாதம், என் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், என்னுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எல்லாமே எதுக்குன்னா, அநேகருக்கு நான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமா நான் மாறணும். அதுக்கு தேவனே என் எல்லையை பெரிதாக்கும். அல்லேலூயா. அதுக்கு தேவனை என் எல்லையை பெரிதாக்கும். சுயநலத்துக்காக நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க. என்ன ஆசீர்வதி, என்ன உயர்த்தம், அப்படி கிடையாது. அந்த மாதிரி சுயநலத்துக்காக நாம் என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. இயேசு அழகா ஒரு வார்த்தை யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, உன் கையில 2 இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? 1 கொடுன்ற. அவ பாருங்க எந்த அளவுக்கு கொடுக்கிற குணம் நமக்கு இருக்கணும்னு பாருங்க. உன் கையில 2 இருந்துன்னா என்ன செய்யும்? 1 கொடுன்ற. அப்போ உங்க எல்லைகள் எதுக்கு பெரிதாகணும்? எதுக்கு பெரிதாகணும்? மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா நீங்க இருக்கணும். உங்களுடைய அந்த ஆசீர்வாதம் நிறைய பேர் அதை அனுபவிக்கணும். இவங்களால நான் இளைப்பாறுதல் அடைகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தில் நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், வரங்கள் எனக்கு கொடுங்க, வரங்கள் எனக்கு கொடுங்க, தீர்க்க தரிசனம் கொடுங்க, அந்நிய பாஷை வரத்தை கொடுங்க, எல்லைகளை பெரிதாக்கணும். எதுக்கு ஆண்டு வரத்தை கொடுக்கிறார்? எதுக்கு கொடுக்கிறார்? பணம் சம்பாதிக்கவா? கிடையாது. அந்த வரத்தை வைத்து ஆத்துமாக்களை விடுதலையாக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. அந்த வரங்களை வைத்து ஆத்துமாக்களை நம்ம விடுதலாக்கணும். அப்போ ஆத்துமாக்கள் அந்த வரத்தின் மூலம் இளைப்பாறுதல் அடைவாங்க. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு தான் எதுக்கு கர்த்தர் நம்ம கையில பணம் கொடுக்கிறாரு? அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த ஒரு இதயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன செய்வார்னா உங்க எல்லைகளை பெரிதாக்கி கொண்டே போவார். ஆமென். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, எங்களை மட்டும் ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே, நாங்கள் மட்டும் எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டா கட்டி சரி, எவன் எக்கேடு கட்டு போனாலும் சரி, அவனுக்கு இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆண்டவர். எங்களை மட்டும் பெருசாக ஆண்டவர், பெருசாக ஆண்டவர்னா ஆண்டு சுயநலவாதியே உன்னை நான் எப்படி ஆசீர்வதிப்பேன்?
கர்த்தர் கேட்பார். அதனால நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எல்லைகள் பெரிதாக்கும் ஜெபிக்கிறது தப்பே கிடையாது. ஆனா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கும் எல்லையை நான் பெரிதாக்கணும், கர்த்தர்கிட்ட சொல்லணும். என் மரத்துல அநேகர் வந்து இளைப்பாறணும். ஆமென், அல்லேலூயா. பாருங்களேன், ஈசாக்குடைய அற்புதமான அந்த குணத்தை நாம பார்க்கிறோம். வாசிங்களேன் ஒரு வசனம், 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26 12 13 வசனங்களை இது 19 இருந்து 28 வரைக்கும் படிங்க சிஸ்டர். 20 வரைக்கும் 19 20 படி 22 வரை. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்குகளை வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கோராரும் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த அதிகாரம் படிச்சீங்கப்பா? 26 19 இருந்து வெரி குட் 19 இருந்து 22 வரை. நீங்க நல்லா பாருங்களேன். அந்த 22ஆம் வசனத்தை பாருங்க. 22ஆம் வசனம் பாருங்க. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நல்லா பாருங்க, அந்த வார்த்தைகள் நல்லா கவனிக்கணும். பைபிள்ல வார்த்தைகள் ரொம்ப நல்லா கவனிக்கணும். நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அங்க பாத்தீங்களா ஒரு அந்த வேர்ட்ஸ்களை நல்லா கவனிச்சு பாருங்களேன். யாருடைய துறவு? அவன் தாத்தாவுடைய அப்பாவுடைய துறவு. ஆபிரகாம் அப்பா ஈசாக்குக்கு அப்பாவுடைய துறவை தோன்றாரு. ஈசாக்குடைய வேலைக்காரங்க கூட இருக்கிறாங்க. துறவு தோண்டும் போது தண்ணி வந்துருச்சு. யாரும் வாக்குவாதம் பண்ணல. அப்போ என்ன சொல்லி என்ன மாதிரி அந்த இடத்துல அவர் யூஸ் பண்ணியிருக்க வேண்டியது வார்த்தை? அவன், நான் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார் என்று சொல்லி நியாயமா சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல நீங்க ஈசாக்குடைய அந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. எல்லாரையும் ஜாயின் பண்ணிக்கிறார். தன் கூட அந்த துறவை வெட்ட வந்ததான தன்னுடையதான மக்கள் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஈசாக்கு என்ன சொல்றாருன்னா, நாம் தேசத்தில் பெருகும்படிக்கு. அல்லேலூயா. நாம் தேசத்தில் பெருகும்படிக்கு நமக்கு இடம் உண்டாக்கினார். நமக்கு அப்படின்னா என்னன்னா, சுயநலம் இல்லை, சுயநலம் இல்லை. துறவு வெட்டப்பட்டாச்சு, இது எனக்கு மட்டும் கிடையாது. இது துறவுலாம் வெட்ட வந்தீங்கல்ல, என் கூட எல்லாம் இருக்கிறீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் உரியது. இது நமக்கு உரியது. சொல்றது புரியுதா? இது நமக்கு உரியது. அந்த மாதிரி ஒரு சுயநலம் இல்லாத ஒரு ஈசாக்கு. அதனால்தான் கர்த்தர் ஈசாக்கு என்ன செய்தாரா, மகா பெரியவன் ஆக்கினார். இன்னைக்கு உங்களுக்கு பிளஸிங்ஸ் வேணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணும். எப்படி உங்களுடைய மனநிலை இருக்கணும், எப்படி இருக்கணும், அதுதான் சொல்றேன். சுயநலமா நீங்க எதையும் கர்த்தர்கிட்ட கேட்க கூடாது. அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நீங்க பயன்படுறீங்களா? அடுத்தவங்க உங்களுடைய ஆசீர்வாதத்துல சந்தோஷம் காண்றாங்களா? அடுத்தவங்களுக்கு நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கிறீங்களா? ஆமா, அப்படிப்பட்ட சிந்தையோட நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்திருவாரு? உங்களை என்ன செஞ்சிருவாரு? மகா பெரியவனாக்கிடுவாரு. உங்க எல்லாம் பெருசாயிடும். கைகளை தட்டி, புரிகிறவங்க மட்டும் கை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமையை கொடுப்போம். அல்லேலூயா. சிம்பிள் பாயிண்ட். பெருகிடும், எல்லாம் பெருகிடும். ஆமென். அதனால இந்த மாதிரி ஒரு மனநிலை கர்த்தர் பிள்ளைங்களுக்கு இருக்கணும்.
பிசாசினுடைய குணத்தை நீங்க பாப்பீங்கன்னா 100% பிசாசு சுயநலவாதி. அவனுடைய இருதயத்தின் நினைவு பாருங்க, ஏசாயால பார்க்கிறோம், நான் சிங்காசனத்துக்கு மேலாக உயர்வேன். அவன் யூஸ் பண்ற வேர்டெல்லாம் பாருங்க, நான் பர்சனலா நான் சிங்காசனத்துக்கு மேல உயர்வேன். புரியுதுங்களா? அப்படிதான் அவனுடைய பேச்சு இருக்குது. நான் ஆராதனை பர்வத கூட்டத்தில் போய் உட்காருவேன் அப்படின்னு அவன் என்ன பண்றான்? நான் சொல்லி அவன் தான் முன்னேறணும்னு ஆசைப்படுறானே தவிர, மற்றபடி அவனுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் வந்தாவே அவங்க சரியான பாதைக்கு போக மாட்டாங்க. அதுதான் சொல்றேன், எப்பவுமே கர்த்தர் பிள்ளைங்க, சபைக்கு வர குடும்பங்க எல்லாமே பிற குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமா இருங்க. எத்தனை பேர் புரியுது? ஆமென். அது நீங்க உங்க குடும்பத்துக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருக்கிறதுல சந்தோஷமே கிடையாது, அதுல ஒரு இன்பமே கிடையாது. ஆமென். எல்லைகள் பெரிதாகணும்னா அடுத்தவங்களுக்கு நான் பிளஸிங்கா இருக்கணும். என் மரத்துல நிறைய பறவைங்க தங்கணும், அப்படிப்பட்ட ஒரு நபரா என்ன நீங்க வைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு என்னது உங்க லைஃப்ல நீங்க இருக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இப்ப நீங்க யாபேச போல ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க. எல்லையை பெரிதாக்கும். கர்த்தர் சொல்லுவார், கட்டாயம் பெரிதாக்குது. அல்லேலூயா. நிச்சயம் பெரிதாக்கு. ஏன்னா நீ உனக்காக நீ கேட்கல, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக நீ இதை கேட்கிற. அதனால உன் எல்லையை நான் தாராளமா பெருசாக்குறோமா அப்படின்னு சொல்லி கர்த்தர் நிச்சயமா பெருசாக்குவார். சுயநலம் இல்லாம பொதுநலமா நாம இருக்கணும். அந்த மாதிரி சிந்தனை இருக்கிறவங்களுடைய எல்லைகள் நிச்சயமாக கர்த்தர் பெரிதாக மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுதான் ஈசாக்கு துறவு வெட்டி மகா பெரியவனானான். எப்ப சுயநலம் இல்லை, நமக்கு இடம் உண்டாக்குனார்ப்பா. எனக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் இடம் உண்டாக்குனார். ஆமென். அந்த மாதிரி அருமையான ஒரு மனிதனாக ஈசாக்கு இருந்ததாலதான் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அப்ப நம்ம எல்லைகள் எல்லாம் பெரிதாக்கணும்னா என்னது நமக்கு இருக்கணும்? சுயநலம் இல்லாத, புரிஞ்சதை சொல்லுங்க பார்க்கலாம். சுயநலம் இல்லாம இருக்கணும். எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் கிடையாது, என் குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, என் பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, அது பிறருக்கும் கொஞ்சம் பயன்படுற அளவுக்கு என்னுடைய பிளெஸிங்ஸ் இருக்கணும். நான் அப்படிப்பட்ட மனிதனா நான் வாழ ஆசைப்படுறேன் அப்படியே நீங்க இருந்தீங்கன்னா உங்க எல்லை பெருசாகும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. ரெண்டாவது பாயிண்ட் கவனிங்க, உங்க எல்லைகள் பெரிதாகணும் அப்படின்னா நீங்க ரெண்டாவது என்ன செய்யணும்னா, நம்ம போன வாரமே பார்த்தோம், இந்த எங்கிருந்து இந்த எல்லைகள் பெரிதாகிறது ஆரம்பமாகுது, எங்க நீங்க மகா பெரியவனா நீங்க மாறுவது எங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கவனிங்க, விதை விதைக்கும் செயலில் இருந்து ஆரம்பமாகுது. விதை விதைக்கும் செயல்ல இருந்து தான் உங்களுடைய ஆசீர்வாதமே ஆரம்பமாகுது. உங்க எல்லை பெருசாகணுமா, நீங்க மகா பெரியவனாக மாறணுமா, விதைக்க கற்றுக்கொள்ளணும். விதை விதைக்கிற செயல்ல இருந்து தான் ஸ்டார்டிங் ஆகுது. விதைக்கவே மனசு இல்லை அப்படின்னா எப்படி பெரியவனா நீங்க ஆக முடியும்? எப்படி உங்க எல்லைகளை கட்ட பெரிதாக்குவார்? விதைக்கணும். படிங்களேன், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். நல்ல கவனிங்க, கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை இப்ப என்ன செய்யறான்? ஒரு மனுஷன் எடுத்து விதைத்தான். விதை பாருங்க, விதையை எடுத்து விதைக்கிறோம். விதைச்ச பின்பு என்ன ஆகுது? அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். ஹல்லேலூயா. எல்லாம் பெருசாகுது. அப்ப விதை விதைச்சாதாங்க மரமா மாறும். ஆமென். விதையை விதைக்கிறான், அது சின்ன விதை தான். ஆனா அந்த சின்ன விதையை விதைச்ச போது அது என்ன செய்யுது? வளர்ந்து பெரிய மரமா மாறுது மட்டுமல்ல, கிளைகள் எல்லாம் விட்டு பறவைங்க தங்குற அளவுக்கு இருக்குது. இப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்டு பார்க்கணும், இவ்வளவு பெரிய மரம் வர்றதுக்கு காரணம் என்ன? விதைய விதைச்சதால. இப்ப விதையே விதைக்கல,
விதையே விதைக்கல, இவ்வளவு பெரிய மரம் வந்திருக்க முடியுமா? கிளைகள்ல வந்து பறவைங்க தங்கி இருக்க முடியுமா? ஆமென். கவனிக்கிறீங்களா? விதையே விதைக்கலங்க, விதையே விதைக்கல, எப்படி மரம் வந்திருக்கும்? நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம விரும்புறோம் ஆசீர்வாதம் வந்துடணும்னு நம்ம விரும்புறோம். புரியுதா? தப்பு இல்லை, ஆசீர்வாதம் வரணும், ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு விரும்புறோம். ஆனா எங்க ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஆசீர்வாதம்? சொல்லுங்க. விதைச்சாதான். விதைக்கவே இல்லைன்னா எப்படி மரம் வரும்? விதைக்கலைன்னா எப்படி கிளைகள் விட்டு வந்து பறவைகள் தங்க முடியும்? விதைக்கிற பிரமாணம் உங்களுக்கு இல்லைன்னா எல்லைகள் பெரிதாக முடியாது. எல்லைகள் பெரிதானாதான் நீ மகா பெரியவனா மாற முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? எப்படி விதைக்கணும்? விசுவாசத்துல விதைக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அந்த விதை மட்டும் விதைக்கலைன்னா மரமே கிடையாது. மரம் இல்லைன்னா கிளையும் கிடையாது. கிளை இல்லைன்னா ஆகாயத்து பறவைகளும் கிடையாது. பெரியவனாக மாற முடியாது. அப்போ தேவனை நம்பி நாம் என்ன செய்யணும்? விதைக்க கற்றுக்கொள்ளணும். தேவனை நம்பி விதைக்கணும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. இரண்டாவது நீங்க பாருங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் படிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். மகா பெரியவனானான். போதும். இப்ப இந்த வேர்டை நல்லா கவனிங்க. மகா பெரியவனானான். இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கேட்டா மகா பெரியவனாகணும் ஆசை இருக்கா அப்படின்னு கேட்ட எல்லாரும் என்ன செய்வோம்? எல்லாரும் ஆமேன் தான் சொல்லுவோம். இல்ல, ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேருக்கு மகா பெரியவனாகணும், மகா பெரியவளாகணும்? ஆமேன். நிறைய பேருக்கு பாவம் ஆசையே இல்லை. இப்படியே இருமா இப்ப நேருக்கு இப்படியே இருக்கு. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? கைது காட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமேன். மகா பெரிய ஆசை இருக்கணும், தப்பு இல்லை. ஆனா அந்த மகா பெரியவனை கர்த்தர் மாற்றினார். அவனா மாற்றிக்கொள்ளல, அவனாக மாறிக்கொள்ளல. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து மாற்றினார். கர்த்தர் பிள்ளைங்கள் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்க உயர்ந்திருக்கணும். அது நீ வந்து நிறைய சம்பாதிக்கிறதுல அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதிச்ச கொஞ்சத்திலே டாப்ல தூக்கி போயிடுவார். ஆமென். அவருடைய வழி வேற. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த கர்த்தரால் மகா பெரியவனானான் அப்படின்னு சொல்லும் போது இது ஸ்டார்டிங் எங்க ஆரம்பிக்குது நீங்க நினைக்கிறீங்க? எந்த வசனத்துல இது ஆரம்பிக்குது? ஸ்டார்டிங் எங்க ஆரம்பிக்குது? 12ஆம் வசனத்துல ஆரம்பிக்குது. 12ஆம் வசனமா? எந்த வசனமா? அது கரெக்டா போடுமா? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். புரியுதா உங்களுக்கு? அங்க ஸ்டார்ட் ஆகுது. மகா பெரியவனானான். அதுதான் நமக்கு ரொம்ப ஆசை. மகா பெரியவனான ஆண்டவரே, என்னை மகா பெரியவனை மாத்திருங்க ஆண்டவரே, மகா பெரியவனை மாத்திருங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, நான் மாத்ததான் போறேன், உனக்கு அப்படிதான் உயர்த்தணும் ஆசைப்படுறேன். ஆனா ஈசாக்கு என்ன செய்தா ஸ்டார்டிங்ல? அதுதான் முக்கியம். அதை விட்டா, அதை செஞ்சாதானே கர்த்தர் நம்மள மகா பெரியவனை மாத்த முடியும். அதை செய்யாம நம்ம என்ன செஞ்சிடறோம்? மகா பெரியவனா மாத்தனா இப்ப விதையே இல்லையப்பா. விதை இருந்தா தானப்பா நான் மாத்த முடியும். சொன்னது உங்களுக்கு புரியுதா? விதை இருந்தா தானே நான் மாத்த முடியும். நீ விதையே விதைக்க மாட்டியே. அப்ப எப்படி அது விதைஞ்சி அது நல்லா வளர்ந்து அதுக்கப்புறம் கண்ணால என்ன பண்ணோம்? இலைகள் விட்டு அது பெரியவனா நீ அந்த எல்லைகள்ல சுதந்திரிக்க முடியும். விதைக்கிற பிரமாணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. பாருங்க, ஈசாக்கு அந்த தேசத்தில் என்ன செய்தான்? விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். விதைச்சாதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். வசனம் அப்படித்தானே இருக்குது. விதைத்தாதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். நிலத்துல போய் நீங்க நிக்கிறீங்க, நிலமே பயிரிட்டு வந்து விடு, வளர்ந்து விடு அப்படின்னு சொன்னா நம்மளை பார்த்து ஆளுங்க பக்கத்துல 2-3 பேர் இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? சிரிப்பாங்க. ஆமென். கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்க. என்னடா அப்படி? இல்ல, நான் விசுவாசத்துல பேசுறேன். வளர்ந்து விடு, பூமியிலிருந்து வளர்ந்து விடு, நான் எலியாவின் தேவனை ஆராதிக்கிறேன் அப்படி இப்படி சொன்னாங்க வச்சுங்க. என்ன பண்ணுவாங்க? பக்கத்துல பாவம் ரொம்ப பயங்கரமா மூளையிலெல்லாம் வெடிச்சு எந்த மாயிட்டு போல இருக்குது இவருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்டா ஞானமானது என்ன? அவன் நேரா போய் அதை நல்லா பகுத்து அந்த இடத்தெல்லாம் சரி பண்ணி விதையை கொண்டு வந்து என்ன செய்யணும்? விதைக்கணும். விதைச்சிட்டு அவன் இப்போ ஜெபம் பண்ணணும். அப்பா, விதைச்சிருக்கிறேன், இந்த விதை பாண்டா கூட போயிடலாம்,
போக முடியுமா? போகலாம். ஆனா நான் உண்மை நம்பி விதைக்கிறேன். சொல்றது உங்களுக்கு புரியுதா? எல்லா விதைச்ச உடனே அப்படி வளர்ந்துடா இல்லை, திடீர்னு ஒரு மழை விதைச்சின்னு போயிடும். அதான் நம்ம கர்த்தரை நம்பணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். விதைச்சிட்டப்பா, விதைச்சிட்டேன். ஆனா இந்த விதைச்சதால இது வளர்ந்துரும் நான் நம்பல. ஆனா கர்த்தாவே நீர் ஆசீர்வதிச்சீங்கன்னா இது வளரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் ஆசீர்வதித்தா இது வளரும். அப்போ நான் விதைச்சிட்டேன். ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதிக்கப்பா. 8 நேரத்துக்கு மழை வரட்டும், வளர செய்யுங்க ஐயா, அறுவடையை அறுக்கணும், என் எல்லையை பெரிதாக்குங்க ஐயா அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். அப்படி பண்ணோம்னா அர்த்தமானது. அப்படி பண்ணி தான் நம்ம வரணும். அப்ப விதைச்சாதான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என்ன செய்ய முடியும்? சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதிக்க முடியும். உங்க எல்லைகளை பெரிதாக்க முடியும். 100 மடங்கு உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்களை ஐஸ்வர்யமான உங்களை மாற்ற முடியும். நீங்க மகா பெரியவனா உங்க ஏரியால மாற முடியும். இந்த பிரமாணமே இல்லை அப்படின்னா நம்ம கர்த்தரை சோத்திரம் என்ன ஆசீர்வதிக்க மாட்டீங்களா ஆண்டவர்னா ஒரு நியாயமும் என்னது நம்ம கேட்கறதுல ஒரு நியாயமும் கிடையவே கிடையாது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். விதைக்க கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி விதைக்க நீங்க கற்றுக்கொள்ளணும். அந்த செயல்களை நாம விசுவாசத்துல செய்யணும். ஆண்டவருக்கு மகிமை. நிச்சயமா சொல்றேன், விதைக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமாய் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, விதை என்று வரும்போது முக்கியமான விஷயம் கவனிங்க. இன்வெர்ஸ். நீங்க விதைய என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒரு வயல் நிலம் இருக்குது. அந்த வயல் நிலத்துல விதையா ஒரு மூட்டை நெல் வச்சிருக்கிறோம். அந்த விவசாயி இப்படி யோசிக்கிறான், ஐயோ ஒரு மூட்டை நெல்லை நான் விதைச்சிட்டேன்னா வேஸ்டா போயிடுமே, இந்த விதைய நான் ஆக்கி பூங்கி சாப்பிட்டு போறேன், இதை போய் பூமியில போய் போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சானா என்ன ஆகும்? இப்ப இருக்கிற விவசாயிகள் எல்லாமே விதைக்குன்னு கொஞ்சம் நெல் எடுத்து வச்சிருவாங்க. புரியுதுங்களா? அவங்க நிலத்துக்கு விதைக்குன்னு எடுத்து வச்சிருவாங்க. தமிழ்நாடு முழுக்கன்னு வச்சுங்க, விளைநிலம் இருக்குது. அவங்க விதைக்குன்னு விவசாயிங்க அதுக்குன்னு எடுத்து வச்சிருவாங்க. குறிப்பா இந்த நாள்ல நான் விதைக்கணும் அப்படின்னு. இப்ப விவசாயிகள் எல்லாம் இப்படி யோசிக்கிறாங்க, விதைக்கிறது ஐயோ எதுக்கு எல்லாம் எடுத்து வைக்கணும், நம்ம சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டாங்கன்னா என்ன ஆயிடும்? தேசம் என்ன ஆகும்? நம்மள என்ன ஆயிடும்? பஞ்சத்துக்குள்ள போயிடும், பசியில செத்து போயிடும், தமிழ்நாடே செத்து போயிடும். ஆனா விதையை எடுத்து பத்திரமா வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? விதைக்கிறதற்காக. அப்போ இன்வெர்ஸ். விதை என்பது என்னது? இன்வெர்ஸ். அதை நீங்க கஷ்டமா நீங்க நினைக்க கூடாது. விதைக்கிறது என்பது என்னது? ஐயோ போதே, ஒரு விவசாயி இப்படி நிலத்தை இந்த விதையை வச்சுட்டு ஐயோ போதே அப்படின்னு நம்ம அவன் யோசிச்சானா அவன் குடும்பம் எப்படி இருக்கு வச்சு பாருங்க. ஒவ்வொரு விவசாயம் அப்படி யோசிச்சா ஐயோ போதே, ஐயோ என் விதை நிலத்துக்குள்ள போதே, ஐயோ போதே அப்படி யோசிச்சா என்ன ஆகும்? ஒண்ணுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல விதைக்கும் போது சந்தோஷத்தோட விதைப்பான் விவசாயி. ஏன்னா நான் விதைக்கிறேன், இது என்ன செய்ய போகுது தெரியுமா? ஒண்ணு 30, ஒண்ணு 60, ஒண்ணு 100 பலன் கொடுக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் நல்லா கவனிங்க. விதைக்கிறது அந்த ஸ்பாட்லயே நடக்காது. ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படிதான் யோசிச்சிருக்கோம். விதைச்ச உடனே டப்புன்னு அப்படி என்ன செஞ்சிடணும்? மாங்கொட்டை இப்பதான் புதைச்சே வச்சிருக்கிறோம், மறுநாள் என்ன செஞ்சிடணும்? மாம்பழம் கையில வந்தோம்னு யோசிக்கிறோம். விதைக்கிற பிரமாணம் அப்படி கிடையாது. விதைக்கிற பிரமாணம் பொறுமையா தான் வேலை செய்யும். ஆமென். அந்தவருக்கு மகிமை உண்டாகட்டும். விதைச்ச பின்பு சில மாதங்கள் ஆகும் நெற்பயிர் வந்து அது கதிர் விட்டு முளைத்து அது என்ன செய்யும்? பயிரா கொடுக்கறதுக்கு மாதங்கள் ஆகும். அப்போ விதைக்கிற பிரமாணம் என்னன்னா, நம்ம கட்டாயம் விதைத்து கொண்டே இருக்க இன்வெஸ்ட் அதுதான் பண்ணி கொண்டே இருக்க காலம் நிச்சயமா வரும்போது அறுத்து கொண்டே நாம இருப்போம். கைகளை கட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. விதைத்து கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக காலம் அதற்கு இருக்குது. உடனே அப்படிலாம் கிடையாது. நம்ம ஆண்டவர் ஏமாத்துறவர் கிடையாது. ஆமென். புரியுதா? சிலர்லாம் சொல்லுவோம் உடனே வந்துடும் அப்படின்னுவோம். உடனே எல்லாம் கிடையாது. நீ விதை காலம் வரும்போது அறுப்பு. ஆமென். கண்டிப்பா. அப்போ விதை என்பது என்ன? நீ வருத்தத்தோடு விதைக்கிறவன் வருத்தத்தோடு விதைக்க மாட்டான், மகிழ்ச்சியோட விதைப்பான். ஏன்னா அதுதான் அவனுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவன் விதைக்கிறான். என்னுடைய முதலீடை நான் போடுகிறேன், கட்டாயமாக இது என்ன செய்ய போகுது? போட்டது படி கிடையாது, இது போட்டதற்கு பல மடங்காக வரப்போகிறது என்று அவன் விசுவாசித்து அவன் என்ன செய்யறான்? விதைக்கிறான். அப்ப கர்த்தர் பிள்ளைகளே, நீங்களும் நானும் விதைக்கும் போது எப்படி நாம பண்ணணும்னா சிரிச்ச முகத்தோடு இன்வெஸ்ட் பண்ணணும்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விதை என்று நினைக்கும் போது ஒன்லி பணம் நீங்க நினைச்சிடக்கூடாது. புரியுதா? அதுவும் ஒன்று. ஆனா வெறும் பணம் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இன்வெஸ்ட் பண்றது நிறைய இருக்குது கத்தருக்குள்ள. நான் சொல்லி இப்ப சொல்ல அடுத்த நான் வரேன் உங்களுக்கு. சரியா? அப்ப எந்த ஒரு விதையுமே சரி, நிறைய விதைகள் இருக்குது நான் சொல்றேன். அப்ப விதை என்று விதைக்கும் போது நீங்க சிரிச்ச முகத்தோடு சந்தோஷமா இதை நான் 100 என்ன செய்ய போறேன், 60 30 நான் பலன் பெற போறேன்னு சொல்லி நம்ம சந்தோஷமா என்ன செய்யணும், விதைக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணாதானே நம்ம என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். இன்வெஸ்டே பண்ணாம அப்படியே வச்சுக்கிட்டேன், பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்கள நம்ம என்ன நம்ம சொல்றது, ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்போ இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை. அப்போ நல்ல கவனிங்க, இன்வெஸ்ட் என்று சொல்லும் போது வெறும் பணம் என்று நீங்க நினைச்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். கவனிங்க, பணம் என்பது சாதாரணமானது. கை வைத்து கர்த்தரை துதிப்போம். பணம் என்பது சாதாரணமானது. ஒரு விசுவாசி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பணத்தை கர்த்தர் நாமத்திலே நாம நீ தசமபாகம் கொடுத்து ஆசீர்வாதமா இருப்ப அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ கர்த்தருக்கு சம்பாத்தியத்துல தாராளமா நீ கொடு. ஆமென். இன்வெஸ்ட் பண்ணு. நிச்சயம் கர்த்தர் என்ன செய்வார், அவர் ஆசீர்வதிச்சே தீருவார். ஏன்னா நீ ஒன்னொன்னு கர்த்தருக்கு இன்வெஸ்ட் பண்ற, விதைக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரு, கர்த்தர் ஒன்னு ஆசீர்வதிப்பார். அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. அருமையான ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஐயா புதிய ஏற்பாட்டில் நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க, பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் தசம பாகம்லாம் இல்லை. அந்த ஊழியக்காரர் சொல்கிறாங்க, அதெல்லாம் விசுவாசிக்கலைங்க, கர்த்தர் எனக்கு கொடுக்குறாருங்க. கர்த்தருக்கு நான் என் சம்பாத்தியத்தில் 1 அப்படின்னு நான் தீர்மானம் எடுக்கிறேன். நீங்கள் 2 கூட தீர்மானம் எடுத்துங்க. அது சொல்கிறார், நீங்கள் 2 கூட தீர்மானம் எடுத்துங்க. ஆனால் அவர் சொல்கிறார், என் எம்பெருமா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கிடைக்கிற ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுக்க போகிறோம். அவர் எங்க ஊழியம் பண்ணிட்டு வந்தாலும் அவருக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்துல இது கர்த்தருக்கு அப்படின்னு எழுதி வச்சு, அந்த கர்த்தருக்குன்னு எழுதி வச்சதுல அவர் சொல்றாரு, என் ஆண்டவருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருவேன். புரியுதுங்களா? விதைச்சு வச்சிருவேன். அது சொல்றாரு, ஏப்பா இந்த உபதேசம் அந்த உபதேசம் அதெல்லாம் இல்லப்பா, என் ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும்பா. ஆண்டவர் சொல்றேன், ஒண்ணு கூட நான் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் என்னதான் நான் விசுவாசி, நான் என்னதான் ஊழியக்காரன் அப்படின்ட்டு கொடுத்துட்டு சோத்திரம். ஆனா இங்க அவர் சொல்றாரு, நான் முத கொடுக்க ஆரம்பிச்சது 85 ரூபான்றாரு. 85 ரூபாய் என் ஊழியருக்கு ஆரம்பித்து கொடுத்தேன். ஆனா இப்ப நான் சொல்ல மாட்டேன், பல கோடிகளை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க பாத்தீங்களா, 85 இப்ப நான் 65 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, கர்த்தரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணா எப்படிதான் நீங்க நான் சொல்ல மாட்டேன்றது, அந்த அளவுக்கு நான் என்ன செய்யறேன், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்றேன். அப்போ என்னது, இன்வெஸ்ட் பண்ணணும். கர்த்தர் பிள்ளைங்க என்னது, அதுதான். அப்போ சிலர்லாம் எது புதிய ஏற்பாட்டில் இருக்குதா, அதுல இருக்குதா, இதுல இருக்குதா, அதெல்லாம் கிடையாது. கொடுக்கறது தெய்வத்துக்கு கொடுக்குறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுக்கு போய் 1000 உபதேசத்தை பேசி கலப்போம், இதுவா அதுவான்னு சொல்லி. ஆமென். நல்ல தேவனுக்கு பழைய ஏற்பாடானாலும் சரி கொடுத்தாங்க, புதிய ஏற்பாடானாலும் சரி கர்த்தருக்கு கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் பிள்ளைகளே. அவங்க பிரசங்கம் பண்றதெல்லாம் கேட்டுட்டு என்ன செஞ்சிடாதீங்க, பிசாசு உங்களை சாத்தா உங்களை தரித்திரத்துல கொண்டு விடாதபடிக்கு ரொம்ப கவனமா இருக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய விசுவாசிங்க கவனமா நீங்க இருக்கணும். புரியுதா? சில வீட்டுல எல்லாம் தரித்திரம் என் தலை விரிச்சு ஆடுது. கர்த்தருக்கு என்ன செய்யறதில்ல, பிசாசோட உபதேசம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். தேவையை முதல்ல வச்சுக்க. இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்க. விதைக்கிற பிரமாணம் கிடையாது. புரியுதா? விதைச்சா தானே கொடுக்க முடியும் கர்த்தர். அந்த விசுவாசம் தானே, அது விசுவாசத்துல செய்யணும்ல. அப்போ நிறைய பேர் இதெல்லாம் மச்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை உடைப்பாராக. அல்லேலூயா. வசனத்தின் மூலம் உடைத்து உன்னை சரி பண்ணுவாராக. குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. ஆமென். விதை என்பது இன்வெஸ்ட், முதலீடை நாம சரியா செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு வசனத்தை கவனிங்க, எதெல்லாம் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், முதலீடு பண்ணணும், விதைக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை ஒருத்தங்க எடுத்து படிங்க. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப கவனிங்க, இன்வெஸ்ட் என்று சொல்லும் போது ஒன்லி மணி மட்டும் கிடையாது, ரூபீஸ் கிடையாது. ரூபீஸை விட மேலானது, மணியை விட மேலானது என்ன தெரியுமா? டைம், காலம். நல்லா புரிஞ்சுங்க.
பணம் இன்னைக்கு போகலாம், நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் டைம் போச்சுன்னா என்ன செய்யாது? நீ சம்பாதிக்கவே முடியாதுப்பா. டைம் போச்சுன்னா சம்பாதிக்க முடியாது. இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை 2024 செப்டம்பர் மாதம், இன்னைக்கு என்ன டேட்டு? 15 5 மணி போச்சே, அந்த நேரமே நீ மறுபடி வா அப்படின்னு யாருன்னா கூப்பிட்டு பாருங்க, கூப்பிட்டு பாருங்க. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையே 5 மணி போச்சே ஒண்ணு, அந்த 5 மணியே நீ மறுபடியும் வா அப்படின்னு சொன்னா வந்துருமா? காலத்துக்கும் வராது. எத்தனை காலங்கள் ஆகட்டும், 100 வருஷம் கழிச்சு கூட இந்த தேதியில இருந்து 5 மணியே நீ வா அப்படின்னு சொன்னா அது சொல்ல நான் வரவே மாட்டேன், நான் போயிட்டேன், அவ்வளவுதான். இதே பணம் வச்சுக்கங்க, பணம் சொல்லிட்டு வச்சுங்க, பணமே வான்னு சொன்னா வருமா? வருமா வராதா? வருங்க. நீங்க சம்பாதிச்சு கண்டிப்பா மேல வரலாம். அதனால நல்ல கவனிங்க, பணத்தை விட மேலானது எது தெரியுமா? நேரம். அல்லேலூயா. கை எடுத்துட்டு வந்தவங்கலாம் கை உயர்த்தலாம். அல்லேலூயா. பணத்தை விட மேலானது எது? எது? சத்தமா? நேரம். இந்த நேரத்தை நீங்க சரியா இன்வெஸ்ட் பண்ணணும். நேரத்தை நீங்க சரியா இன்வெஸ்ட் பண்ண தெரியலனா உங்க எல்லைகள் பெரிதாகிறது கஷ்டம். உங்களுடைய எல்லைகள் பெரிதாகி நீங்க மகா பெரியவனாய் மாறுவது என்பது கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்தி கொள்ளலனா கர்த்தர் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார்? நேரம் ரொம்ப முக்கியம். நேரம் ரொம்ப முக்கியம். பவுல் அங்க பாருங்க என்ன எழுதுறாரு, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. கவனிங்களே, கர்த்தர் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா முதல்ல ஞானமா நடந்தாதான் நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஞானம் இல்லாம கர்த்தர் பிள்ளைங்க நடந்தீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் நிறைய இடம் தருவீங்க. ஞானம் வேணும். அதான் நீதிமொழிகள்ல கர்த்தர் சொல்றாரு, என்னத்தை நீ சம்பாதித்தாலும், நீ 10 கார் வாங்கிட்டே, அதை வாங்கிட்டே, எதை வாங்கிட்டே, என்னத்தை நீ சம்பாதிச்சுக்கலாம், பரவாயில்ல, ஞானத்தை சம்பாதி. நீ 10 காரை வாங்குவேன், 2 நாள்ல அது வித்து போற அளவுக்கு ஞானம் இல்லாம செயலை செஞ்சிருவேன். சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதனால ஞானம் வேணும். கர்த்தர் பிள்ளைங்களுக்கு ஞானம் வேணும். ஞானம் இருந்தாதான் நீங்க பெரிய ஆளா வர முடியும். ஞானம் இல்லைன்னா மேல வர முடியாது. அதனால தான் டெய்லி உங்க ஜெபத்துல ஆண்டுகிட்ட ஞானத்தை கேட்கும். ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஆமென். அந்த எக்கோ ஏன் அப்படி போயிட்டு வந்து இருக்குது? பக்கத்துல உட்காந்துக்கிறீங்க, சரியா பாருங்களேன். ஞானத்தை என்ன செய்யணும்? கர்த்தர்கிட்ட கேட்கணும். அதுதான் அங்க போற. அப்போ ஞானமற்றவர்களை போல நடவாமல் அப்படின்னா என்னன்னா, ஞானம் இல்லாம நிறைய பேர் நடந்துக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரச்சனை எதனால வருது? எதனால வருது? ஞானமே கிடையாது ஜனத்துக்கு. ஞானம் இல்லாம நடந்து கொள்றதாலதான் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நிறைய மனசோர்வுகளுக்குள்ள ஜனங்க என்ன செய்யறாங்க? போயிடுறாங்க. ஆனா அடுத்தவங்களை கை நீட்டி குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களால தான், அவங்களால தான். கிடையவே கிடையாது. நிறைய ப்ராப்ளம் ஞானம் இல்லாம நடக்கிறதால தான். யாரால தான்? ஞானம் இல்லாம நடக்கிறதால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாரா ஒருத்தர் உயர்ந்துட்டாங்கன்னா அவன் அடுத்த வைத்தறிச்சலை கொட்டி மேல வந்துட்டான் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஆமென். நீ ஞானம் இல்லாம நீ சோம்பேறித்தனமா உட்கார்ந்துட்டு இருக்கிற, அவன் ஞானத்தோடு செயல்பட்டா மேல வந்துகிட்டு இருக்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். உயர்த்தப்பட்டவனை போய் நம்ம போய் செய்யலாமா, சொல்லலாமா? சிலர்லாம் அப்படி இருக்கிறாங்க. புரியுது? ஏமாற்றி பிழைத்து மேல அந்த மாதிரி எல்லாரும் அப்படி கிடையாது. ஞானமா நடக்கணும். கத்தர் ஞானம் இல்லைன்னா உட்கார்ந்துட்டு அந்த பிச்சைக்கார மாதிரி உட்காந்துக்க வேண்டியதான். ஸ்தோத்திரம். ஞானமா நடக்கணும். ஞானமற்றவர்களை போல நடக்காமல். சபையில் இருக்கிற பிள்ளைங்களை வெளியே பார்த்தா எப்படி பார்க்கணும்? ஏஜி சர்ச்சுக்கு போற பிள்ளை, இந்த பையன் ஞானமான பையன்பா, ரொம்ப ஞானமா நடக்கலாம் பாரு, இந்த பொண்ணு ரொம்ப ஞானமா நடக்குது பாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? உங்களை பார்த்து சொல்லணும், சாட்சி கொடுக்கணும். ஆமென். ஐய இந்த சர்ச்சுக்கு போறாளா, முட்டாள் மாதிரி இது பாரு, இது விசுவாசியா, இது எப்படி பாரு, ஒண்ணுமே மூளையில பாரு,
அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இந்த பொண்ணா ஐயோ பாரு மூலையில பாரு, எப்படி பாரு என்ன இந்த மாதிரி மூளை இல்லாம செய்யுற பொண்ணு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, நம்மள சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஞானம் உள்ளவர்களை நடந்து கொள்ளணும். ஞானமா இருக்கிறாங்கப்பா சபைக்கு போற இந்த குடும்பத்தை, இந்த சிஸ்டர் எவ்வளவு ஞானமா நடத்துறாங்க பாரு. இந்த குடும்பம், இந்த சர்ச்சுக்கு போற இந்த புருஷன் எவ்வளவு ஞானமா அந்த ஃபேமிலியை நடத்துறாரு பாரு, எவ்வளவு அழகா அந்த குடும்பத்தை நடத்துறாரு பாரு அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். ஞானம் இருக்கிற இடத்துல நல்ல வளர்ச்சி கட்டாயமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, நிறைய பேர் என்கிட்ட வந்து எனக்கு சில வேளை எனக்கு சிரிப்பும் ஒரு பக்கம் வரும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வேற சர்ச்சுக்கு போறோம் வந்து பிசாசு போராட்டம் இங்கே பிடிக்கிறான் ஐயோ பாஸ்டர் ஐயா அப்படி. ஓகே, எல்லாம் ஓகே ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் ஓகே. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து வெளியே ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்களோ இல்லை உள் சர்ச்சுக்குள்ள இங்கே இருக்கு சர்ச்சுக்கோ இல்லை, நான் சொல்கிறேன் சர்ச்சுன்னு ஒன்று உங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் எத்தனை முறை வந்து குரு பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டாலும் சரி பிசாசு போகாது. ஏன்னா நீங்கள் முதல்ல தேவனை தொழுது கொள்றதுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில சர்வ வல்லமை உள்ள தேவனை தொழுது கொள்றதுக்கு உங்களுக்கு நேரமே இல்லாமல் நீங்கள் போகவே மாட்டீங்க, சர்ச்சுக்கே போக மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது சாத்தான் உங்களை தாக்கத்தான் செய்வான், கட்ட உண்மைதானே? உண்மை. அவன் ரெடியாக இருக்கிறான். ஒரு வாரம் நீ சர்ச்சுக்கு போலன்னா உன்னை தாக்கத்துக்கு அவன் செம்ம ரெடியா இருக்கிறான். சோத்திரம், புரியுதா உங்களுக்கு? ஒரு வாரம் நீ சர்ச்சுக்கு போலன்னா அந்த ஒரு நாள்லயே உன்னை தாக்கிடுவான். அது உனக்கு தெரியாது, ஆனா பின்னாடி தான் தெரியும். மாட்டிக்கிட்டு இருப்பேன், ஏதோ ஒன்றுல மாட்டிக்கிட்டு இருப்பேன். அப்போ இவ்வளவு போராட்டத்தை பத்தி அவங்க கிட்ட பேசுறாங்க. பாஸ்டர் இவ்வளவு போராட்டம், அந்த போராட்டம், இந்த போராட்டம். நான் ஒன்னே ஒண்ணு கேட்க, நீங்க சர்ச்சுக்கு போறீங்களா? வெளியே சர்ச்சுக்கு போறாங்க, அதுக்கு பேச்சே கொடுக்க மாட்டாங்க, மறு பேச்சே பேச மாட்டாங்க. ஆமாம் பாஸ்டர் நான் போறதில்ல பாஸ்டர், ஒன்று சொல்றது பக்கத்துல தான் இருக்குது, ஒன்று எங்கேயாச்சும் வாங்க, எங்கேயாவது போங்க, தேவனை தொழுது கொள்ளுங்க சிஸ்டர், அப்பதான் சிஸ்டர் சாத்தான பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னா நல்ல கவனிங்க. அந்த வார்த்தைக்கு செவியே கொடுக்க மாட்டாங்கப்பா, வேற கதையை பேசுறாங்க, வேற கதையை. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவங்க முன்னாடி என்ன செய்யக்கூடாது, முத்துக்களை என்னது போடக்கூடாது, முட்டாள இவங்க முன்னாடி முத்துக்களை போடக்கூடாது. ஆமென், வேஸ்ட், டைம் வேஸ்ட். அப்ப பிசாசு போராட்டம் பண்ணினே தான் இருப்பானா? ஞானம் இல்லை பாரு. பிசாசை பற்றி நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம், ஆனா என்னது ஞானமெல்லாம் நடக்கணும். நம்ம தேவனை தொழுது கொள்ள செய்யணும். தேவன் அண்டையில நாம இருந்தாதான் பிசாசு நம்மை நெருங்க முடியாது. அந்த ஞானம் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் இங்க குத்துறான் அங்க குத்துறான் பிசாசு அதை பண்ணு இதை பண்ணுதுன்னா பரதஞ்சை ஞானம் இல்லையே. அப்ப எந்த ஒரு விஷயத்துக்குமே கர்த்தர் பிள்ளைகளே ஞானமா நடங்க. எதை செய்தா நம்ம சேஃப்டியா இருப்போம், எதை செய்யாம விட்டுட்டா நமக்கு ஆபத்து தெரிஞ்சிருக்கணும் கர்த்தர் பிள்ளைங்க. இது கூட தெரியலன்னா அதுக்கப்புறம் என்ன நம்ம கர்த்தர் பிள்ளைங்க? ஞானம் கிடையாது. நிறைய பிள்ளைங்களுக்கு நீ ஞானம் இல்லை, இதுதான் பிரச்சனையே. கர்த்தர் சொல்றார், என் ஜனங்கள் அறிவில்லாம நான் சங்கரிக்கப்படுகிறார்கள். அறிவு கிடையாது, அதனால சங்கரிக்கிறான் சத்துரு. ஞானமாக நாம நடந்து கொள்ளணும். அதுல முக்கியமானது எது? அவனுடைய நேரத்தை நீ ஞானமாக கையாளணும். அல்லேலூயா. நேரத்தை ஞானமா கையாளணும். நேரம் என்பது ஒரு விதை. ஈசாக்கு விதை விதைத்தான். அப்போ கர்த்தர் பிள்ளைகளே, நேரம் என்கிற விதையை நீங்கள் விதைக்க கற்றுக்கொள்ளணும். எதுக்கு விதைக்கிறீங்க உங்க நேரத்தை? ரொம்ப கவனம். எல்லாருக்குமே என்னதான் 24 மணி நேரம் இருக்குது. ஆமென். எல்லாருக்கும் 24 மணி நேரம் இருக்குதா? இருக்குதா இல்லையா? இல்ல பாஸ்டர் எனக்கு ரொம்ப கம்மியா இருக்குது, அதனால தான் நான் மேலே வர முடியல அப்படின்னு என்ன சொல்றீங்களா? வெங்கடேசன் சொல்றீங்களா? எல்லாருக்குமே என்ன இருக்குதுங்க? சத்தமா சொல்லுங்க. மனிதனா பிறந்த எல்லாருக்குமே கர்த்தர் பொதுவா கொடுத்துட்டா 24 hours.
இந்த 24 மணி நேரத்தை நீங்க நல்லா கவனிங்க. நீங்க பெரியவன் ஆகணும். கவனிங்க, இந்த பெரியவன் ஆகிற வேண்டிய இந்த 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 சூழ்நிலை நீ வரணும்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 24 மணி நேரத்தை நீங்க என்ன செய்யணும்? சரியாக இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த விதையை, இந்த 24 மணி நேரம் என்கிற இந்த விதை நீங்க சரியாக அதை மெயின்டெனன்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணல, அதை விதைக்கல, சரியா நீங்க விதைக்க வேண்டிய இடத்துல தான் அதை கூட விதைக்கணும். சரியா நீங்க விதைக்கல, அந்த நேரத்தை நீங்க சரியா யூஸ் பண்ணி கொள்ளல, உங்க லைஃபுக்கு அதை சரியா நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலன்னா பெரியவனாவேன், கர்த்தர் என்னை பெரியவன் ஆக்குவார் என்று எதிர்பார்ப்பது கூடாது. அப்போ இந்த விஷயத்துல தான் கர்த்தர் பிள்ளைங்க ஞானமா நடக்கணும். அப்ப என்ன கர்த்தர் சொல்றாரு? நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். அப்படின்னா நீ தான் அதை யூஸ் பண்ணிக்கணும். பால் இருக்குது, அந்த பாலை நீ தான் யூஸ் பண்ணிக்கணும். டீ போட்டு குடிக்கவும், காபி போட்டு குடிக்கவும், ஹார்லிக்ஸ் போட்டு குடிக்கவும், உன் உடல் ஆரோக்கியத்துக்கு நீ தான் யூஸ் பண்ணிக்கணும். நான் யூஸ் பண்ணிக்கவே மாட்டேன்னா அது அவ்வளவுதான், வீணா போயிடும். உன் ஆரோக்கியம் கிடையாது. அதே போலதான் கர்த்தர் பிள்ளைகளே, தேவன் நேரத்தை கொடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில பணத்தை விட மேலானது நேரம். பக்கத்துல உங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, பணத்தை விட மேலானது நேரம். நல்ல கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஆமென். நேரம். அந்த நேரத்தை நீங்க என்ன செய்யணும்னா சரியானதுக்கு விதைக்கணும். அதையே கைப்பிடிச்சு சொல்லுங்க, சரியானதுக்கு விதைக்கணும். நிறைய பேர் இந்த ஞானம் இல்லாம செயல்படுறதுதான் பிரச்சனை. நீங்க பாருங்களேன், நேரத்தை எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். நைட்டு 9 மணிக்கு 10 மணி தான் படுப்பான். காலையில ஏத்துக்கு 8 மணிக்கு தான், 8 மணிக்கு தான். எவ்வளவு மணி நேரம் தூங்குறான்? நம்மள பசங்களும் தான். சொல்லுங்க, தெரியுதா உங்களுக்கு? ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறோம்? சிலர் எவ்வளவு மணி நேரம் தூங்குறீங்க பிரதர்? எவ்வளவு மணி நேரம் தூங்குறீங்க சிஸ்டர்? ரொம்ப முக்கியம். சோம்பேறி தூங்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு பெட்டுனா ரொம்ப பிடிக்கும். புரியுதா? தூங்குறவங்க ஒரு நாள் என்ன செய்ய முடியாது. சச்சிலும் ஜலால் என்னதான் தூங்கிட்டே தான் இருப்பான். அவன் பழப்பே இருக்கும். அது என்னடா கர்த்தர் வார்த்தை சொல்றாரு, அது ஞானமா கேட்கணுமே, அந்த வார்த்தையில தானே அவன் ஞானம் இருக்குது, அதுதான் விதையாச்சே, அது உள்ள போய் தான் 2 நாளுக்கு அப்புறம் பலன் கொடுக்கணுமே. அந்த மாதிரி ஒரு உணர்வுலாம் கிடையவே கிடையாது. வந்துமா அந்த பாட்டு வாய் போந்துட்டு என்னது 1-2 டேஸ் நீ கோச்சிங்கனாலும் பரவாயில்ல. என்னதாங்க பண்றது? எப்படிதான் உங்க லைஃப் ஆசீர்வதிக்கப்படுறது? நீங்களே யோசிங்க. நீங்க ஞானமற்றவங்கள நடக்கிறீங்க சர்ச்சில். ஒரு கண்ட்ரோல் தான். தூக்கலாம் என்னதான் சத்தமா ஒரு அளவுதான், எப்ப பாரு என்னதான் வட்டம்பள துணி கூட இருக்காது. சிலாருக்கு அடுத்தீங்கிட்டு இருக்கும், எல்லாம் மேல பறந்து போயிடும். சில சிஸ்டரும் கூட தான். புரியுதா? அந்த அளவுக்கு அப்படியே யாரு வராங்க யாரு போறாங்க ஒண்ணு தெரியாது. அந்த படுக்க மேல அவ்வளவு ஒரு ஆசை. தூக்கத்துக்கு எதிரி தேவன் இல்லை, ஆனால் லிமிட்டட் தூக்கம் உனக்கு வேணும். இது சொல்லும் போதும் ஒத்துக்கு எனக்கு பார்த்து சொல்லும் போதும் தூங்குறீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க. என்ன தூக்கம் வேணும்? லிமிட்டட் தூக்கம் தான் இருக்கணும். ஆமென். ஒரு லிமிட் தான் தூக்கம். ஒரு 6 மணி நேரம் தூங்கு போதும். நிறைய டாக்டர் 8 மணி நேரம் அது என்ன பண்ணுறது 10 மணி நேரம் தூங்குது. ஆமென். ஒரு லிமிட் தூக்கம் போதும். ஆமென் சொல்லுங்க. 6 மணி நேரம் போதும் தூக்கம். மீதி இருக்கிற நேரத்தை என்ன செய்யணும்? உன் லைஃப் டெவலப் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணு.
அதை கரெக்டா பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். தூக்கத்துக்கு இடம் கொடுக்கிறது. இப்போ நவீன காலம் என்னதான், செல்போனுக்கு என்ன செய்யறோம்? நானும் இன்வால்வோட தான் சொல்றேன். செல்போனுக்கு என்ன செய்யறோம்? நிறைய நேரத்தை கொடுக்குறோம். யோசிச்சு பாருங்க, நிறைய நேரம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுலாம் சூப்பரா இருக்கும். இப்ப என்னதான், பையன் கையில ஒரு போனு, அப்பா கையில ஒரு போனு, அம்மா கையில ஒரு போனு, பொண்ணு கையில ஒரு போனு, ஆயா கையில ஒரு போன், தாத்தா கையில ஒரு போன். அவரும் தாத்தா குறியதை பார்த்துருக்கிறாரு, இதுவும் ஆயா குறியதை பார்த்து. ஆயாங்களே பண்ணாதான் நிறைய வீடியோ போடுதுங்க தெரியுமா உங்களுக்கு? பாட்டிங்களா நிறைய வீடியோ போடுதுங்க. நான் டான்ஸ்ன்ற பாட்டிங்களாம் காலம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. நம்ம எங்கேயோ இருக்குங்க, கவனம். செல்போன் அப்படியே நான் கவனிக்கிறது கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னா பார்த்தோம்னா, அந்த ஒன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு தான் ஒரு 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 நிமிஷம் 2 நிமிஷம் தான் இருக்கும். ஒன்று தான் பார்க்கலாம், ஆசையாக தான் திருப்புவோம். அடுத்தது பார்த்தா இன்னொன்று அதை விட சூப்பராக ஒன்று வரும், இதையும் பார்ப்போமே. அடுத்தது அதை விட இன்னும் சூப்பராக ஒன்று வரும், இதையும் பார்ப்போமே. அப்படியே பார்த்துக்கிட்டே போனா நீ 2 நிமிஷத்துல தான் பார்த்துட்டு வச்சுக்கலாம் தான் எடுப்ப. ஆனால் ஒன்று அறியாமையை 1 hour நீ பார்த்துட்டு இருப்ப. புரியுதா? அப்போ நமக்கு பெரிய ஒரு சாத்தா மாதிரி நிக்கிறது இப்போ எதுதான்? ஷார்ட்ஸ் இல்ல, செல்போன் தான். செல்போன் பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க, ரொம்ப கவனமா செல்போனை கையாளலாம் சிஸ்டர், கவனமா கையாளலாம் பிரதர். நம்ம பெரியவனா மாற முடியாது படிக்காது என்ன செய்யுது? ஒரு பெரிய தடையா நமக்கு அது இருக்குது. இப்போ இருக்க வாலிப ஜெனரேஷன்லாம் ரொம்ப கவனமா இருங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே யோசிச்சு பார்த்தது உண்டு. ஊழியர் முடிஞ்சு போனேன்னா டிவிலாம் கூட அவ்வளோ டிவி பார்ப்போம், செய்தி கொஞ்ச நேரம் ஓடும், அன்று காரியம் எதுனா ஒன்று. அப்போல்லாம் அவ்வளோதான், மணி 9:00 10:00 க்ளோஸ் பண்ணி போட்டு அப்படிதான். இப்போ சூழ்நிலை என்னதான், டிவியில் ஒன்றும் இல்லை, சாப்பிட்டுனே அதை பக்கத்தே இருக்குதான், இவர் மெசேஜா அப்படியே என்ன செய்யுது போய்கிட்டே இருக்குது. கடைசியில் பார்த்தா டைம் எங்கே வந்து நிற்குது? 10:30 10:45 அப்படி வந்து நிற்குது. புரியுதா? ஆண்டவர் எனக்கும் எச்சரிப்பு கொடுத்துருக்குறாரு, கேர்ஃபுல், கவனமாக. உன்னுடைய வளர்ச்சி இதுக்கு இருக்கும், உஷாராக. எனக்கும் தான், ஆன மாம்சத்தில் தானே இருக்கிறேன், எனக்கு வந்து போராட்டம் இருக்கு. நிறைய முறை ஆண்டு வச்சிருக்க கவனமாக. ஹெல்த்தை பாதிச்சிடும், உன்னுடைய வளர்ச்சியை பாதிச்சிடும், உன் அபிஷேகத்தை அது பாதிச்சிடும், என் வேத தியானத்தை அது பாதிச்சிடும். ஆமென். கர்த்தர் பிள்ளைங்க இந்த செல்போன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துடும். ஆமென். அதை சாதாரணமா என்ன பண்ணணும், தூக்கி ஒரு வாரத்தில் போட்டு நான் தேவையான மட்டும் எடுத்து பார்த்து போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி கர்த்தர் பிள்ளைங்க செல்போனை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாங்க. சில நீங்க பாருங்க, பாத்ரூம்ல போனா 1 மணி நேரம் இருக்கும் டைம். பார்த்துட்டீங்களா? அபூர்வ பிறவிங்களா இருக்கிறாங்க. யாரு அபூர்வ பிறவிங்க. அப்படி போகணுமா, ஒரு ஒண்ணுக்கு எடுத்துட்டு வர வேண்டியதான். இப்படி போகணுமா, 2 நிமிஷம் என்ன போய் இருக்கு வர வேண்டியதான். உள்ள போய் என்னதான் என்னது, எப்படி 1 மணி நேரம் என்னப்பா வரீங்களா? அதான் வாடகை வீடு போயிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் அர்ஜென்ட்டுக்கு நாங்கள் அந்த வீட்டை காலி பண்ணி வந்தது காரணமே தான். கதவு டைம் ஆகிடும், இன்னும் குளிச்சுட்டு இருக்கிறேன், பக்கத்து வீட்டில் சொல்லுவேன், குளிச்சுட்டு நான் சொல்லுவோம், பாடா சீக்கிரம் டைம் ஆகுது, இன்னும் 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 என்னதான் தேய்ச்சி குளிப்பான்னு புரியுதுங்களா? ஒரு யூரின் போனால் அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். பாத்ரூம்ல எவ்வளோ நேரம் சொல்ல போனீங்களா, குளிச்சிங்களா, டக்குன்னு என்ன பண்ணோம் சத்தமா? ஆமா, நிறைய பேர் வாடகை வீட்டில் உட்காருன்னு தான் தெரியும். சரி, அதனால டைம் என்ன பண்ணுங்க, சத்தமா சொல்லுங்க, கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கு. வேஸ்ட் ஆகாதீங்க, வேஸ்ட் ஆகக்கூடாது. ஆமென். அப்போ கர்த்தர் பிள்ளைகளே ரொம்ப கவனமா இருக்கணும். உட்காந்துட்டு பேசுறது நிறைய பேர் என்ன பண்றாங்க, டைம் வேஸ்ட் பண்றாங்க. சிலர்லாம் பார்ப்பேன் நான், இவங்க எதுக்கு தான் இங்கே உட்காந்துக்கிறாங்க? நானே யோசிப்பேன், எதுக்கு இங்கே உட்காந்துக்கிறாங்க? கேட்டு பார்த்தா சொல்ல சும்மா உட்காந்துக்கிறாங்க. பேருனாதான் சும்மா. ஏன் சும்மா? சும்மா எதுக்கு உட்காந்துக்கிறீங்க? ஒரு இடத்துல உட்காந்துக்கிறீங்க, நீங்களே கேட்கணும், ஏன் உட்காந்துக்கிறேன் நான்?
கேட்டுக்கிறீங்களா? என்னைக்காச்சும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறீங்க, ஏன் நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிறேன் என்னைக்காச்சும் கேட்டிருக்கீங்களா? கேட்கணும், கேட்டு பாருங்க. மனசாட்சி சொல்லும், டைம் போட உட்காந்துக்கிறப்பா அப்படி சொல்லும். அது நான் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆமென், ஆமென். 2 வாட்டி போட்டால் தான் ஆமென்றது. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாது. டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணவே பண்ணாது. யாருக்கிட்டையும் டைம்லாம் என்ன பண்ணாதீங்க. கேள்வி கதை, அந்த கதை, ஆயா கதை, தாத்தா கதை, பாட்டி கதை, ஐயோப்பா போய் உட்காந்து என்ன செய்யுது, உட்காந்து டைம் வேஸ்ட். பேசிட்டு வருமே என்ன அந்த குடும்பத்துக்கு என்ன அதனால ஆசீர்வாதம் வந்தது. பேசிட்டு வந்துமே அந்த குடும்பத்துக்கு என்ன ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி வந்துக்கிறோம். யோசிச்சு பாருங்க, என்ன பேசிட்டு வந்தீங்க இவ்வளவு நேரம், என்னத்தை பேசுனீங்க இவ்வளவு நேரம், உன் ஃப்ரெண்டு கூட உட்காந்து என்னத்தை பேசுனீங்க, எதை பேசணுமா? சில பெண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துதான் அவள்தான் காது உள்ளே ஓட்டிக்கும் ஃபோன். அப்படியே சொல்லிட்டு என் மக்கள்லாம் தெளிவாக சொல்லிட்டேன். ஃபோன் வாங்கி கொடுத்து எனக்கு ஒரே வார்த்தை திருப்பி ரிட்டர்ன் கையில் கொடுத்துட்டான். அவள் தெளிவாக சொன்னான், எனக்கு வேணாம், இது என்னுடைய வளர்ச்சியை பாதிக்கும். அப்போ என் வளர்ச்சி என்ன செய்யுது, பாதிக்குது, என் படிப்பை பாதிக்குது. நான் நீங்களே வச்சுக்க ஃபோனை கையில் கொடுத்துட்டான். கொடுங்க, கொடுப்போமா நாங்க? சரியா யோசிக்கணும். டோன்ட் வேஸ்ட் டைம். டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி வருத்தப்பட வேண்டியது. பெரியவனாக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஆமென். அதனால டைம் என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ண கூடாது. ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவ ஜனமே, நம்ம நேரத்தோட நம்ம முடிக்க விரும்புகிறோம். நிறைய பேர் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை அப்படி இருக்கிறதால நம்ம இருக்கோம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்த காரியம் என்ன, உன்னை மகா பெரியவனாக மாற்ற வேண்டுமானால் நீ பறந்து விரிந்து இருக்க வேண்டும், உன் எல்லைகள் பெரிதாக வேண்டுமானால் சுயநலம் உனக்குள் முதல்ல இருக்கக்கூடாது. அப்பதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். சுயநலம் இருக்கக்கூடாது. எனக்கு மட்டும் ஆசீர்வாதத்துக்காக நான் என்னை பெரியவனாக்கும் கிடையாது. நாம் நமக்கு ஈசாக்கு சொன்னான், நாம் நமக்கு இடம் உண்டாக்கினார். ஆமென். பொது நலம், ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உரியது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் அந்த இருதயத்தின் சிந்தையை வைத்து உன்னை பெரியவனாகிறார். ஆமென். 2வது, விதை விதைக்கும் பிரமாணத்தில் இருந்துதான் நீ பெரியவனாக முடியும். விதைக்காம நீ என்ன செய்யவே முடியாது, பெரியவனாக முடியவே முடியாது. விதைச்சாதான் நீ பெரியவனாக முடியும். அதில் முதல் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய விதை நேரம். அவருடைய நேரத்தை எதுக்கு விதைக்கிறார்? ஆமென். அதற்கு ஸ்தோத்திரம். தேவையில்லாத காரியங்களுக்கு ஒரு நேரத்தை தயவு செய்து விதைக்காது. தேவையில்லாத எந்த ஒரு விஷயமும் யார்கிட்டையும் உட்காந்து பேசாத. பேசாத. யார் கூட உட்காந்து பேசுற ரொம்ப முக்கியம். ஒரு ஃப்ரெண்டு கூட உட்காந்து நீங்க பேசுறீங்க, அவன் விசுவாசத்தை தூண்டி விடுறானா? அந்த சிஸ்டர் விசுவாசத்தை உன் ஃப்ரெண்டு தூண்டி விடுறாளா? நல்ல தேவனை குறித்த அன்பை உன் உள்ளத்துல ஊற்றப்படுதா? தேவனுடைய அன்பை விளக்கி காட்டுறாங்களா? ரட்சிப்பின் உறுதியை ஸ்ட்ராங் பண்ண சொல்றாங்களா? ஊழியம் செய்ய சொல்றாங்களா? பரிசுத்தமா வாழ சொல்றானா உன் ஃப்ரெண்டு? இதெல்லாம் நீ இன்வெஸ்ட் பண்ணது கரெக்டானது. ஆனா உலக காரியத்தையும் தேவையில்லாத விஷயத்தையும் உட்கார்ந்து தேவையில்லாத அந்த நடிகரை பத்தி, இந்த நடிகையை பத்தி, இந்த சினிமாவை பத்தி, அந்த சினிமாவை பத்தி இதெல்லாம் உட்காந்து டைமை இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு இருந்தா எப்படி கர்த்தர் எல்லையை பெரிதாக்குவார்? கடைசியா நான் சொல்றேன், கஷ்டம் தானே, முடியவே முடியாது. ஆமென். அதனால இதெல்லாம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து இதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. சரி பண்ணிக்கிறேன் ஆண்டவரே. நீ எழுதி வச்சுக்கப்பா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்து உன்னை சரி பண்றதுக்கு லைஃப்ல நீ அர்ப்பணிச்சுட்டு வச்சுக்கினேன். நான் எண்ணி சொல்றேன், குறைந்த சில நாட்கள், மாதங்கள், வருஷத்துக்குள்ள உன் எல்லையை கர்த்தர் பெரிதாக்கள் இல்லையான்னு நீயே ஆண்டவரை கேட்டு பாரு. கண்டிப்பா பெருசாகும். அதனால இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. உன்னுடைய இன்வெஸ்ட் டைம் ஞானமாய் நடந்து கொள்ளப்பார். காலத்தை பிரயோஜனம் பண்ணி கொள்ளுவேன் அப்படின்னு பிரயோஜனம் காலத்தை டைமை சரியா யூஸ் பண்ணி பாருங்க.
தேவன் ஒரு பெரிய மரமாகி அந்த மரத்துல கிளைகள்ல வந்து பறவைகள் எல்லாம் தங்கி அளவுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மை நோக்கி பார்க்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தெய்வமே வழிகாட்டும் தெய்வமே, கரங்களை உயர்த்தி எல்லாரும். தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தினம் 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 முன்னால் வந்து கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை ஜனங்கள் உள்ளத்தில் 30, 60, 100 பலன் கொடுக்க வீணான நிலத்தில் விதைத்த விதையாய் போகாதபடி அதை உணர்ந்து கொண்டு ஆண்டவர் சமூகத்திலே பெரியவனாக சபையில் இருக்கிற பிள்ளைகள் மாற அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கும்படி. ஆண்டவரே, இந்த வேலையில கூடப்பா இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் தகுதியாயிராது சொன்னீங்கப்பா. இந்த பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஆண்டவரே எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, நேரத்தை நாங்க பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும், காலத்தை பிரயோஜனமாக்கணும், வீணாக்க கூடாது. ஆண்டவரே ஆண்டவரே, நேரத்தை ஆண்டவரே ஹல்லேலூயா உமக்கு பிரயோஜனமா நாங்க செய்யணும். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன செய்யறோம்ன்றத நீங்க பாக்குறீங்க. ஆண்டவரே, எங்க கண்ணு எதை பாக்குது, நாங்க என்ன செய்யறோம் எங்க போறோம் எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க. உமக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லப்பா. இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்களை சிலுவையில
தூக்கி எறிகிறோம். நீங்க தூக்கி எறிய சொன்னதெல்லாம் தூக்கி எறிகிறோம். இன்னைக்கு ஆண்டவரே எதை செய்யணுமோ ஆண்டவரே அதை மட்டும் ஞானமா நடக்க சொன்னீங்க. ஆண்டவரே ஞானமா நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. என் வார்த்தை உள்ள பலமா கிரியை செய்யட்டும். எங்க நேரத்தெல்லாம் வீணாக்க செய்கிற பிசாசுக்கு நாங்க எதிர்த்து நிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு எங்களை கீழ்ப்படுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்குள்ள பலமா கிரியை செய்யட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். இடதுகை நெஞ்சில வச்சுங்க, வலதுகை தலைமையில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய நெருங்கிய ஐக்கியமும் சந்தோஷம், சமாதானம், சுகம், பாதுகாப்பு இயேசு ராஜா வருகிறவரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you sisters. God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை வாழ்த்து செல்லுங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.